ஃபோன் இங்கே மேலே வச்சிட்டேனா? இந்தாங்க. கொடு. எப்படி என்ன ஒரு கேவலமான புத்தியில யாரு பேசினாலும் ஒட்டு நின்று கேட்க வேண்டியது. சி சரி, இது பாரு, இதுக்கு முன்னாடி என்னென்னமோ பண்ண, ஆனால் இப்போ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இப்போ ஒரு வைத்தியரை பற்றி பேசியிருந்தோம்ல, அவரை கடவுளாக பார்த்து அனுப்பியிருக்காரு. அவர் மூலியமா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். கூட எதுக்கு இந்த காட்டு எருமையை வச்சிருக்கிற? மூஞ்ச பாத்தி எதுக்கு? சும்மா எப்பா பார்த்தாலும் ஜாலரா தட்டிட்டு தண்ட சோறுங்க. கூடிய சீக்கிரம் உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்ட தான் போறோம். மாமா, ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் இத்தனை மன உறுதியோடையும் நம்பிக்கையோடையும் இருக்கும் போதே உங்களுக்கு திருத்தணிக நமக்கு பிறந்த குழந்தைதான்னு தெரியலையோ? பொய் என்கிட்ட இருந்தாதான் நான் யார் வந்தாலும் போனாலும் பயப்படணும். நீங்க குழந்தைய எங்க தூக்கிட்டு வர சொன்னாலும் நான் வருவேன். உலகத்தோட கடைசி மூலைக்கு கூப்பிட்டாலும் நான் கூட்டிட்டு வருவேன். ஆனா ஜெயிக்க போறது நான் தான்ங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. பேசி முடிச்சிட்டியா? போர் அடிக்குது. கார்த்தி அண்ணா, ஓவர் கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருக்கிறா. கண்டிப்பா இந்த ஃப்ராடு வேலை பண்ணுவா. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். நீ ஒரு கண்ணு வச்சுக்கோ. சரிண்ணா. அந்த வைத்தியரை டிஸ்டர்ப் பண்ணிட போறா. மாப்பிள்ள மாமா கொஞ்சம் பாத்துக்கோங்க. கவலைப்படாதீங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். ஃபோன் இந்தாங்கண்ணா. என்ன ஸ்வேதா, அவங்க இருக்க தீவிரத்தை பார்த்தா ஏதாவது பண்ணி நிரூபிச்சிருவாங்க போல இருக்கு. மாட்டிக்காத ஸ்வேதா. என்ன நடந்தாலும் சரி, நான் சமாளிப்பேன். ஜெயிக்கணுங்கிற வரை என் மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் தோக்க மாட்டேன். ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். நான் ஓட ஓட வெற்றி என்னை தேடி வந்துகிட்டே தான் இருக்கும். விட மாட்டேன். ஐயா, இந்த வைத்தியரை பத்தி சொல்லணும்னா, இவர் ரொம்ப பிரபலமானவர். கொல்லிமலையை சேர்ந்தவர். இவர் பேரு பஞ்சநாதன். வணக்கம் ஐயா. வணக்கம். இவரு மூலிகை, பச்சளை இந்த மாதிரியான வைத்தியத்துல கைதேர்ந்தவர். எப்பேற்பட்ட வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய கைராசிக்காரரு. இவர் தான் இன்னைக்கு நம்ம ஊர் பிரச்சனையை தீர்க்க போறாரு. வைத்தியரையா சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெண்ணிலா என்னை தேடி வந்து தனக்கு பிறந்த குழந்தை திருத்தணிகதான்னு நிரூபிக்கணும்னு சொன்னாங்க. நான் திருத்தணிகைங்கிற அந்த குழந்தையை வச்சு நிரூபிச்சா மட்டும் உங்களால நம்ப முடியாது. அதனால உங்க நம்பகத்தன்மையை அதிகப்படுத்துறதுக்காகத்தான் வேற 2 குடும்பத்தை சேர்ந்த 4 குழந்தைகளை வர வச்சிருக்கேன். ஒரு அப்பா அம்மாவோட குழந்தைங்க ஒன்னா பிறந்த ரெட்டை குழந்தைங்க. இன்னொரு குடும்பத்தை சேர்ந்த குழந்தைங்க தனித்தனியா பிறந்த குழந்தைங்க. இப்ப நான் ஒரு சோதனை பண்ணி காட்டுறேன். என் கையில் இருக்கிற மூலிகையை எடுத்து இந்த குழந்தைங்க கையில வைக்க போறேன். இந்த மூலிகை சாறு உண்மையிலேயே ஒன்னா பிறந்த ரெட்டை குழந்தைகளுக்கு கையில வைக்கிறப்ப மருதாணி மாதிரி செவப்பா மாறிடும். பாருங்க, இந்த மூலிகையை பாருங்க எவ்வளவு பச்சையா இருக்குன்னு. இதே ரெட்டை குழந்தைகளா இல்லாம தனித்தனியா பிறந்த குழந்தைகளுக்கு வைக்கிறப்ப ஒரு குழந்தையோட கையே செவப்பா மாறும். அதே இன்னொரு குழந்தையோட கை பச்சையாவே இருக்கும். அப்படி இருந்தா அவங்க 2 பேரும் ரெட்டை குழந்தைங்க இல்ல, தனித்தனியா பிறந்த குழந்தைங்கன்னு அர்த்தம். இப்ப நான் நேர்ல இந்த விஷயத்தை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்.
இவங்க ரெட்டை குழந்தைங்க. அதனாலதான் சிவப்பா மாறிடுச்சு. இப்ப நான் இன்னொரு குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு வைக்கிறேன். நல்லா பாத்துக்கங்க, இந்த குழந்தைங்க 2 பேரும் ரெட்டை குழந்தைங்க இல்ல, தனித்தனியா பிறந்த குழந்தைங்க. இவங்களுக்கும் அதே மாதிரி இந்த மூலிகையை கையில வைக்க போறேன். இவங்க வெவ்வேறு நேரத்துல தனித்தனியா பிறந்தவங்கிற காமிக்கிற அறிகுறி என்னன்னா, ஒரு குழந்தை கையில இருக்கிற மூலிகை சிவப்பு நிறமா மாறும், இன்னொரு குழந்தை கையில இருக்கிற மூலிகை பச்சை நிறமாவே இருக்கும். இப்ப நான் வச்சு காமிக்கிறேன். ஏற்கனவே வச்சப்ப அந்த 2 குழந்தைகளோட கையும் சிவப்பு நிறமா மாறுச்சு. ஏன்னா அவங்க ரெட்டை குழந்தைங்க. நீங்களே பாத்தீங்க, அதே மூலிகையை தான் இந்த குழந்தைகளுக்கும் வச்சேன். இவங்க ரெட்டை குழந்தைகளா இல்லாததுனால ஒரு குழந்தை கையில சிவப்பு நிறமா மாறி இருக்கு, இன்னொரு குழந்தை கையில பச்சை நிறமாவே இருக்கு. இந்த விஷயத்துல உங்க யாருக்காவது சந்தேகம் இருக்குன்னா யாரு வேணாலும் இந்த குழந்தைகளோட அப்பா அம்மா கிட்ட கேட்டுக்கலாம். ஆமாங்கய்யா, இவங்க தனித்தனியா தான் பிறந்தாங்க. ஆமாங்க ஐயா, இவங்க 2 பேரும் ரெட்டை குழந்தைங்க தாங்க ஐயா. வைத்தியர் ஐயா, ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஸ்வேதா குழந்தையையும் வெண்ணிலா குழந்தையையும் செக் பண்ணிடுங்க. சரிங்க ஐயா. அதே மூலிகை தான் பாத்துக்கோங்க. கையிலேயே தான் வச்சிருக்கேன். இதை இப்ப இந்த 2 குழந்தைகளுக்கும் வைக்க போறேன். ஒருவேளை சிவப்பு நிறமா மாறுச்சுன்னா நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, இந்த மூலிகை சாரே பேசிரும். இல்ல ஒவ்வொன்றும் வேற வேற கலர்ல இருந்தா அதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நீதான் காப்பாத்தணும். காப்பாத்தாத்தா. அதான் மாமா பாத்தியா, திருத்தணிக்கு நம்ம குழந்தை தான் நிரூபணம் ஆயிடுச்சு. திருத்தணிக்கு நம்ம குழந்தை தான் முத்து மாமா. பாரு, 2 கையில வச்ச பச்சையிலயும் சிகப்பா மாறிடுச்சு பாரு. பரவாயில்லையே, ரொம்ப கஷ்டமான விஷயத்த இவ்வளவு ஈஸியா முடிச்சிட்டீங்களே. இத்தனை நாளா இத பத்தி நல்லதுப்பா, ஏகப்பட்ட வாக்குவாதம் நடந்துட்டு இருந்துச்சு. அத வெறும் பச்சளைய வச்சு நிரூபிச்சிட்டீங்க. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? தலைவரே, தீர்ப்பு சொல்லிட வேண்டியதானே? தீர்ப்பு என்னப்பா தனியா சொல்லிக்கிட்டு? சந்தேகத்துக்கு இடம் இல்லாம 2 குழந்தையும் முத்தரசன் வெண்ணிலாவுக்கு பிறந்த குழந்தைதான்னு நிரூபணம் ஆயிடுச்சே. இதுக்கப்புறம் இனி என்ன தனியா தீர்ப்பு சொல்ல வேண்டியிருக்கு? பெரிய மனுஷங்களே வணக்கம். ரொம்ப அவசரப்படாதீங்க. இத பாருங்க, இப்ப சொன்னீங்களே தீர்ப்பு, அத என்னாலலாம் ஏத்துக்க முடியாதுங்க. ஏமா, ஏன் இப்படி பேசுற? உன் கண்ணுக்கு எதிர இப்ப நீ நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்த. சரிங்க, அவசரப்படாம பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் அந்த பழமொழி தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல, பரவாயில்ல நான் சொல்றேன்.
கண்ணால காண்பதும் பொய், காதால கேட்பதும் பொய். தீர விசாரிச்சு அறியறதே மெய்யின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா? ஏதோ ஒரு மருந்து கொண்டு வந்து வச்சாங்க, மைய கொண்டு வந்து வச்சாங்க, அது கலர் கலரா மாறிச்சுன்னு சொல்லிட்டு உடனே அது வெண்ணிலாவுக்கும் முத்தரச மாமாவுக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. என்னம்மா இது? ஊர் முன்னாடியே இதை நிரூபிச்சிருக்காங்க. நிரூபிச்சதுக்கு அப்புறமும் நீ இப்படி தகராறு பண்ணா எப்படி? இதை ஏத்துக்கிட்டு போறதுல உனக்கு என்னமா பிரச்சனை? பிரச்சனை இருக்கு. இதே மாதிரிதான் எங்க வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்தார். அவர் என்னடானா திடீர்னு இந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாரு. அந்த சாமியாரு அவங்க ஏற்பாடு பண்ண ஆளா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த வைத்தியரையும் அவங்களே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. வெண்ணிலாவும் என் மாமாவும் தானே அவரை கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ இந்த வைத்தியர் அவங்களுக்கு சாதகமா தானே பேசுவாரு. இங்க பாருங்க, நான் யாரோட ஆளும் கிடையாது. நான் பொதுவான ஆளு. சரி, அப்படி பேச சொல்லி அவங்க சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்களா? இத பாருமா, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் எவ்வளவு சுத்தமானவன்னு அந்த கடவுளுக்கு தெரியும். நான் சுத்தமில்லாத ஆளா இருந்தா நான் பண்ற வைத்தியமே பலிக்காம போயிடும். ஐயோ ப்ளீஸ், பெரிய வார்த்தையெல்லாம் பேசி உங்களை நீங்களே ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். நீங்க இங்க நிரூபிக்க வேண்டியது எது யாரோட குழந்தைங்கிறது மட்டும்தான். சரி, இப்போ நீங்க வெண்ணிலாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அதே வாய்ப்பை எனக்கு ஏன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சரிம்மா, இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? நானும் ஒரு வைத்தியரை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவரும் சாதாரண ஆள் கிடையாது. இதே மாதிரி மூலிகைய பத்தி எல்லாம் தெரிஞ்சு கரைச்சு குடிச்சவரு. இவரு கொல்லிமலை வைத்தியர் பஞ்சநாதன். நான் கூட்டிட்டு வந்திருக்கிறது பச்சைமலை வைத்தியர் ராஜேந்திர பூபதி. அப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இதுல இருந்து தெரியுதுல்ல, உங்களுக்கு மூலிகையை பத்தி மட்டும் இல்ல மத்த வைத்தியரங்களை பத்தி கூட தெரியலன்னு சொல்லி. வேண்டாமா, ரொம்ப மோசமா பேசுறீங்க. இருங்கய்யா, நான் இப்போ இவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஏன் குறுக்க பேசுறீங்க? புரியலையா? சரி சரி, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க வைத்தியரையா. இது பாருங்க, நான் சொன்னேனே வைத்தியர் ராஜேந்திர பூபதி, அவருக்கு தெரியாத மூலிகையே கிடையாது. மருது, அந்த வைத்தியரை கூப்பிடுங்க. வைத்தியரே வாங்க. இவரும் ஒரு மூலிகையை கொண்டு வந்திருக்காரு. அத வச்சு இப்போ நீங்க பண்ணீங்களே ஒரு டெஸ்ட், அதே மாதிரி இவரும் ஒண்ணு பண்ணுவாரு. தாராளமா பண்ணி பார்க்கட்டும். ஆனா என் முடிவை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்ல. நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். இத பாருங்க, என் கையில பச்சளை சாறு ஒன்று வச்சிருக்கேன். ஒருவேளை ஒன்னா பிறந்த ரெட்டை குழந்தையா இருந்தா 2 பேருக்குமே கையில இந்த பச்சளை கருப்பா மாறும். அப்படி இல்லைன்னா ஒரு குழந்தைக்கு பச்சளை கருப்பாவும் இன்னொரு குழந்தைக்கு பச்சளை வெள்ளையாவும் மாறும். அப்படி இருந்தா அந்த குழந்தைங்க ஒன்னா பிறக்கலைன்னு அர்த்தம். சரிங்க வைத்தியரே, டெஸ்ட் பண்ணி பாருங்க.
பொய்யான ஏற்பாடு. அப்போ நீங்க பண்ணாது நிஜம், நாங்க ஏற்பாடு பண்ணா அது பொய் இல்ல? இத பாருங்கம்மா, இவரோட நடத்தை, இவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். இவர் வைத்தியரே கிடையாது, ஏதோ மாந்திரிகம் தெரிஞ்சவர். இந்த வித்தையெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். ஓஹோ, அப்ப நீங்க மட்டும் ஒரிஜினலா? நீங்க தான் ஊரை ஏமாத்துற வைத்தியர்னு நான் சொல்றேன். யாரு பெரிய ஆளுன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு இருங்க பேசிட்டு இருக்கீங்க. இருங்க இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நாங்க பேச வந்த பிரச்சனையே வேற. இப்படி நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டா எப்படி? ஐயா, என்னது இது? தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கண்ணால எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்களே, நல்ல தீர்ப்பா நீங்களே சொல்லுங்க. முத்தரசன் தம்பி, எப்படி நீங்க இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்காக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியரை கூட்டிட்டு வந்தீங்களோ, அதே உரிமைய ஸ்வேதாக்கும் கொடுத்தாக வேண்டிய கடமை நடுநிலைமையா இருக்கிற எனக்கு இருக்கு. வைத்தியர்கள் இப்படி ஒரு ஆளுக்கு ஒரு முடிவை காட்டுறப்போ இந்த விஷயத்துல நான் எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? இது ஒத்து வராது. பேசாம அன்னைக்கு பேசினபடி அந்த டிஎன்ஏ டெஸ்டை எடுக்கிறது தான் சரியான வழி. டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்கலாங்க, அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அது எடுக்கிறதுக்கு டைம் வேணுங்க. ரிசல்ட் 10 நாள் கழிச்சு தான் வரும். நீங்க 7 நாள் தானே அவகாசம் கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே 2 நாள் போச்சு, இன்னும் 5 நாள் தானே இருக்கு. அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்களாப்பா கெடு கொடுத்தோம். ஆத்தா சன்னதியில வச்சு வெண்ணில செஞ்சு கொடுத்த சத்தியம் அது. அந்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை. ஊருக்கு பொதுவா நின்னுதான் நாங்க தீர்ப்பு சொல்ல முடியும். அதனால என்ன மன்னிச்சிருங்க. வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி திருத்தணிகை உங்க குழந்தைதான்னு நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்ப பஞ்சாயத்து கலையுது. பாத்தீங்களா, இது நமக்கு பிறந்த குழந்தைதான். அதை இன்னும் ஒத்துக்காம நீங்க ஏமாத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. கண்டிப்பா கடவுள் சந்நிதியில வச்சு சொன்னதுதான் நிஜம். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கதான் போகுது. வெண்ணிலா, நீ வீணா அது இதுன்னு அலையாம பேசாம எங்க 2 பேர்த்துக்குமான கல்யாண ஏற்பாடுகளை பண்ணு. அதுதான் உனக்கு நல்லது. புரிஞ்சுதா? வருது, போலாம். உங்க இக்கட்டான நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா இந்த நேரத்துல என்னால உதவ முடியாம போயிடுச்சுமா. யாரோ ஒரு போலி வைத்தியரை கூட்டிட்டு வந்து அந்த அம்மா நாடகம் ஆடுறாங்க. உங்களுக்கு உதவ முடியலையேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்லைங்கய்யா, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களால முடிஞ்ச உதவியை எனக்கு செஞ்சீங்க. ஆனா அந்த ஆத்தா நம்மள சோதிக்கிறா. வெண்ணிலா, நீ வருத்தப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஐயா, நீங்க எங்களுக்காக உதவி பண்ண வந்தீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க போயிட்டு வாங்க ஐயா. நான் வரேங்க. முத்து மாமா, நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் முத்து மாமா, உன்னை என் கையால தார வாத்து கொடுக்கற அளவுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா நான் சத்தியமா சொல்றேன், உயிரோடவே இருக்க மாட்டேன். செத்துருவேன் முத்து மாமா. ஏய் வெண்ணிலா, என் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காது. அப்படி ஒரு நிலைமையே வராது. எப்போ பார்த்தாலும் செத்துருவேன்னா நீ போனதுக்கு அப்புறம் நாங்கள் மட்டும் இருப்போமா? நீ இந்த மாதிரி எதுவுமே பேசாத. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு.